ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அவங்களுக்கு வந்து பிளட் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆட்டோட சுவரொட்டி வந்து செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியான ஒரு மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆட்டோட சுவரொட்டி வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணலன்னா அதில் வந்து ஒரு பிளட் ஸ்மெல் வந்து அடிக்கும். அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது மேலே இருக்கிற ஒயிட் லேயரில் இருக்கிற அந்த ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் அதில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அதை வந்து பீஸாக வெட்டிக்கலாம். ஸோ இதை வந்து யூஸ்வலாக வந்து அப்படியே அந்த வேக வச்சு சாப்பிடுவாங்க, மஞ்சள் மட்டும் தடவிட்டு. ஆனால் நம்ம இப்போ வந்து ப்ராப்பராக அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இதை சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ கடாய் காஞ்ச உடனே நம்ம அதில் வந்து சிறிதளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அப்புறம் சின்ன வெங்காயம், இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த பிளட் ஸ்மெல் அடங்கணுன்னா நம்ம கொஞ்சம் வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் அது நல்லா வதங்கிட்டு வாட்டி நம்ம வெட்டி வச்சுருக்கிற சுவரொட்டி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோட பெப்பரு, சால்ட்டு, சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு வாட்டி நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். ஸோ இந்த சுவரொட்டி பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களோட 7 to 10 மந்த்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களோட பிளட் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம சுவரொட்டி கொடுக்கலாம். இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.